ஓம் நம பரமரிஷிபியோம் நம பரமரிஷிபியாம். ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில 7 சக்கரங்கள் பற்றின ரகசியத்துல சுவாதிஷ்டான சக்கரம் அது பத்தின ஆன்மீக ரகசியங்களை தான் நாம் இப்ப பார்க்க போறோம். இன்று நம்ம பேச போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. நம் வாழ்க்கையை அமைக்கும் சக்தி நம் உணர்வுகள். அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தும் மையம்தான் சுவாதிஷ்டான சக்கரம். ஒரு கேள்வி, ஏன் நாம் சில நேரங்களில் அதிக உணர்ச்சி வசப்பட்டு அதனால் கவலைப்படுகிறது? ஏன் ஆசைகள் நம்மை இழுத்துச் செல்கிறது? ஏன் சிலர் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள்? இதற்கான பதில் இந்த சக்கரத்தில் உள்ளது. சுவாதிஷ்டான சக்கரம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு விளக்கம் பார்த்தலாம். சுவாதிஷ்டானம் அப்படின்னா, சுவா அப்படின்னா சுபாவம்னு சொல்றிய தன்னுடைய, அதாவது தனக்கு இயல்பானன்னு சொல்லுமே, அதுதான் தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். அதிஷ்டானம் அப்படின்றது இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய தன்னுடைய இருப்பிடம் அப்படின்றது அர்த்தம். அதுதான் சுவாதிஷ்டானம் அப்படின்றதுக்கான பொருள். அதாவது செல்ஃப் எபோ. இது நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நாபி. இதுதான் நாபி பாயிண்ட். அப்படின்னா இங்க நாபி இருக்குன்னா, நாபிக்கு கீழே 2 விரல் கட்டை வச்சோம்னா அதுக்கு கீழே சென்டரா இருக்கக்கூடியது தான் சுவாதிஷ்டானம் இருக்கக்கூடிய இடம். இது நீர் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியது. இது உணர்வு மையம், அதாவது எமோஷனல் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சக்கரம் என்னென்ன விஷயங்களை கட்டுப்படுத்துகிறது, எதனுடன் நேரடி தொடர்புடையது அப்படின்றத பார்த்தோம். இது உணர்வுகள், அதாவது எமோஷன்ஸ், ஆசைகள், அதாவது டிசையர்ஸ், இன்பம், பிளஷர்ஸ், படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, உறவுகள், ரிலேஷன்ஷிப், இவைகளுடன் நேரடி தொடர்பிலும் அதை கட்டுப்படுத்தும் செயலிலும் இந்த சக்கரம் செயல்படுது. இப்போ இந்த சக்கரம் இம்பேலன்ஸ் ஆனால், அதாவது சமநிலை தவறினால் என்ன ஆகும் அப்படின்னா, ஓவர் ஆக்டிவ் தன்மைகள் ஏற்படும். அதாவது அதிக ஆசைகள் ஏற்படும். நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு அடிமைப்பட்டுருவோம். அந்த அடிமைத்தனப்படக்கூடிய பழக்கங்கள் நமக்கு ஏற்படும். சில நேரம் ஓவர் எமோஷன் ஆகி தேவையில்லாம சத்தம் போடுறது, அதாவது உணர்ச்சி வெடிப்புகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைகள் ஏற்படும். நம்மளே நாம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத சில ஆசைகள், விருப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்புறம் அண்டர் ஆக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னா, உணர்வு இல்லாமை. அதாவது எந்த ஒரு இயல்பான ஒரு எமோஷன்ஸ் கூட நமக்கு ஏற்படாது. வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஒரு மாதிரி ஒரு
வெறுமையான தன்மை எப்பயுமே இருந்துட்டு மாதிரியே இருக்கும். அடுத்தது உறவுகளோட எப்பயுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தது டிப்ரெஷன் ஆகும். இதெல்லாம் அண்டர் ஆக்டிவ்னஸ் அப்படின்ற நிலைகள்ல ஏற்படக்கூடியது. இந்த உணர்வுகளின் ஆன்மீக ரகசியம் என்ன அப்படின்னா, இது ஒரு முக்கியமான உண்மை. என்னன்னா, உணர்வுகள் என்பது பிரச்சனைகள் அல்ல, அவற்றுடன் நம்முடைய அடையாளம் தான் பிரச்சனை. பல நேரங்கள்ல நம்ம சொல்றோம், நான் கோபமா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன். ஆனால் உண்மை, நீ கோபமாக இல்லை, கோபத்தை அனுபவிக்கிறவனா இருக்கு. இதுதான் உண்மை. ஆசைகள் என்பது அடிமையா சுதந்திரமா? சுவாதிஷ்டான சக்கரம் என்பது ஆசைகள் தான். அதுல நம்மளுடைய வாழ்க்கையின் விருப்பங்களை ஆசைகளாக உணரச் செய்வது இந்த சக்கரத்தினுடைய ஒரு முக்கியமான வேலை. இங்க ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆசைப்படுவது தவறா? இல்லை. ஆனால் ஆசை உன்னை கட்டுப்படுத்தினால் அது துன்பம். நீ ஆசையை கவனித்தால் அது சுதந்திரம். டிசையர் இஸ் எனர்ஜி, அட்டாச்மெண்ட் இஸ் சஃபரிங். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை சமநிலை செய்வது அல்லது சுத்தப்படுத்தும் வழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், கவனிப்பு. எந்த ஒரு நிகழ்விலையும் நாம கவனமா அதை கவனிக்கணும். லைக் அ வாட்சர், நாட் அ என்ஜாயர். உணர்வுகளை அப்சர்வ் பண்ணணும், சப்ரஸ் செய்யக்கூடாது. அடுத்தது பிரீத் அவேர்னஸ், அதாவது உங்களுடைய மூச்சு விடும் செயலை கவனிக்கணும். மெதுவா மூச்சு விடுறது, மூச்சு காத்து உள்ள இழுக்கிறது, வெளியில விடுறது. இதை நாம தொடர்ந்து முடிந்தவரை எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அதை கவனிக்கிறதுக்கு முற்படணும். அப்புறம் லோவர் அப்டமன் ஃபோக்கஸ். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கும் இடத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இடத்தில் என்னுடைய சுவாதிஷ்டான சக்கரம் சமநிலையாக இருக்கிறது என்ற ஆழ்ந்த சிந்தனையோடு அங்கே நாம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறமா அக்செப்டன்ஸ். நமக்குள்ள எழும் உணர்வுகளை எப்பவுமே எதிர்த்து செயல்படக்கூடாது. அது நம்மால முடியவே முடியாது. அதை அமைதியாக கவனிக்க முற்பட ஆரம்பிக்கணும். அந்த உணர்வுகள் என்ன, அதனால் இது ஏன் இப்ப எனக்கு ஏற்படுது, இது ஏற்படுவதற்கான காரணம், அந்த உணர்வுகளின் விளைவால் என்ன நிகழும், இப்படியான கேள்விகளை கேட்க கேட்க அந்த உணர்வுகள் என்பது அதுக்கும் நமக்கும் இடையில ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுதான் ஃப்ரீடம். அடுத்து கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லப்படும். அதாவது மியூசிக், ஆர்ட், ரைட்டிங், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதுக்கு முற்படணும். இது ஒரு எனர்ஜி ஃப்ளோ. அதுக்கு அடுத்ததா டிட்டாச்மெண்ட். இது ஒரு உணர்வு மட்டும்தான், நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு உணர்வுகளும் நமக்கு ஏற்படும் பொழுதும் நாம் அதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே போகணும். இது எனக்குள் ஏற்படும் ஒரு நிகழ்வு, அந்த உணர்வு நான் இல்லை அப்படின்ற எண்ணம் எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். சுவாதிஷ்டானம் பேலன்ஸ் சரியாக இருந்தா உணர்வு
ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஆசைகள் என்பது ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். வாழ்க்கை ரொம்ப லைட்டா இருக்கும். கிரியேட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். உணர்வுகளை எப்பொழுதும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது. அவற்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். நதியில தண்ணி எப்படி அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா போகுதோ, அது மாதிரி நீர் போல இருக்கிறதுக்கு நாம பழகிக்கணும். அந்த ஃப்ளோ எப்பவுமே அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவரோ